பிரியமானவர்களே, உங்களினுடைய வாழ்வில் லக்கடிக்க போகிறது. ஏனென்றால் ரபியுல் அவ்வளுடைய மாதத்துல நம்மினுடைய செல்வங்கள், இன்னும் பொருளாதாரங்கள் நம்மினுடைய வீடை தேடி வரக்கூடிய அளவிற்கு, இன்னும் அதில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸலவாத் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, பரக்கத்தான முபாரக்கான ஒரு ரபியுல் அவ்வளுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த ஒரே ஒரு ஸலவாத் போதும் இந்த மாதம் முழுவதும் உங்களை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அளவிற்கு செல்வத்தில், பொருளாதாரத்தில் நீங்கள் வேண்டாம் என்று போதும் என்று தள்ளும் அளவிற்கு பரக்கத்தை, ரஹ்மத்தை பொழிய செய்யக்கூடிய ஒரு ஸலவாத் தான். இந்த ஒரே ஒரு ஸலவாத் போதும் உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு ஒரு சிரமமான நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு ஸலவாத் கண்டிப்பாக உயர்த்திவிடும். ஏனென்றால் இந்த ஒரு தினத்தில் மட்டும்தான் இந்த ஒரு ஸலவாத் நிஜமாக பழிக்கப்படும். இந்த ஒரு ஸலவாத்தினுடைய பலன்கள் இன்று மட்டும்தான் நிறைவேற்றப்படும். அதனால் என்ன வேலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாம் சொல்லக்கூடிய அமலை தயவு செஞ்சு கஷ்டப்படக்கூடியவங்க, கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் பணமே இல்லை அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செஞ்சுருங்க. உங்களுடைய பண தேவை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும். இன்னும் இன்றைக்கு நிறைய நபர்களினுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இன்னும் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பணமாக தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு ஸலவாத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் பணத்தை பெறக்கூடிய, இன்னும் அல்லாஹ் தஆலா நம்மினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் தள்ளிடாதீங்க. அனைவரும் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் செஞ்சுருங்க. உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களையும் நீங்கள் செய்ய சொல்லுங்கள். எப்படிப்பட்ட பண தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அது மட்டும் அல்லாமல் இந்த நாளில் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் எந்த நல்ல காரியம் செய்தாலும் சரி, அந்த காரியத்தில் சக்ஸஸ் தவிர வேறு எதுவும் நடக்காது. சக்ஸஸ், வெற்றி தான் அந்த ஒரு காரியத்தில் நடக்கும். உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது வேலை செய்யலான் இருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது விஷயத்தில் தோல்வி கண்டு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த செயல், அந்த வெற்றியை உங்களுக்கு எப்படி தருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை மட்டும்தான் தருவான். ஃபெயிலியரே நடக்காது. வெறும் வெற்றிகளாகவே கொண்டிருக்கும். இப்படி பல அதிசயங்களை, பல நிகழ்வுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த நாள் என்ன ஒரு நாள்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தை படைச்சானோ அப்படிப்பட்ட ரசூல் பிறந்த ஒரு தினம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தினம். இந்த தினத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். எப்படின்னு சொன்னால், மஜூசிகள்னு சொன்னால் நெருப்பை வணங்கக்கூடியவங்க. இந்த நெருப்பை வணங்கக்கூடியவங்க 1000 வருடங்களாக ஒரு நெருப்பு வணங்கி கொண்டிருந்தாங்க. 1000 வருடமாகனா 1000 வருடங்களாக ஒரு நெருப்பு குண்டம். மழை வந்தாலும் அந்த நெருப்பு குண்டம் அணையாது. இன்னும் புயல் வந்தாலும் அணையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணீரை கொண்டு போய் ஊற்றினாலும் அந்த நெருப்பு குண்டம் அணையவே அணையாது. இப்படி அணையவே இல்லையே அப்படின்னு வணங்கப்பட்ட மஜூசிகளினுடைய தெய்வங்கள் அந்த ஒரு நெருப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்னைக்கு தான் அணையப்பட்டுச்சு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு முன்பே பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காங்க உலகத்தில். அப்படிப்பட்ட ரசூல் பிறந்த தினத்தில் இந்த ஒரு ஸலவாத்தை மட்டும் ஓதுனா போதும், லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிரும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் மாற்றம் உண்டாகும். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான். நன்றாக ஒழு செஞ்சுக்கோங்க. உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி, ஏதாவது ஒரு வக்து தொழுகைக்கு பின்னாடி, மகரிபோ, இஷாவோ அல்லது ஃபஜ்ரோ, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸலவாத்தை 100 முறை ஓதுங்க. இந்த ஒரு ஸலவாத்தினுடைய அர்த்தமே நமக்கு நன்றாக தெரியும், நன்றாகவும் இருக்கும் கேட்பதற்கு. அது என்ன ஸலவாத் அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா வஹ்ஹாப் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபாத்திஹல் அபுவாபி வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வசல்லம் வஸ்ஹபிஹி வசல்லம். இந்த ஒரு ஸலவாத்தினுடைய பொருளை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸலவாத். இதை செய்ய முடியாத நம்மளால். ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது தரக்கூடிய பலன்களும் ரொம்ப பெருசு. இந்த ஸலவாத்தினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹும்ம இறைவா, யா வஹ்ஹாப் பெரும் கொடையாளனே, ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதில் ஃபாத்திஹல் அபுவாபி,
வெற்றிகளினுடைய கதவை எங்களுக்கும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தினருக்கும் இன்னும் அவர்களினுடைய தோழர்களுக்கும் நீ திறந்து வைப்பாயாக என்பதுதான் இதனுடைய பொருள். இதை ஓதுறவங்க கண்டிப்பாக லக்கடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். தயவு செஞ்சு இன்றைய நாளில் இந்த ஒரு அமலை விட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப கை சேதப்பட்டு வருத்தப்பட்டு போயிடுவீங்க. இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒரே ஒரு தினம் எஃபோர்ட் போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை கண்டிப்பாக உங்களை தருவான், ஏமாற்றவே மாட்டான். ஆக கண்ணியமானவர்களே, இதன் அரபி தெரியாதவர்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தமிழில் பதிவு செஞ்சுருக்கேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை தயவு செஞ்சு எல்லாரும் செஞ்சுருங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கி, அவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி, அவர்களுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.